இந்த அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாது. 2026 ஆட்சி வரும்போது அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. சமீபத்திய தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 1.3 ஏக்கர் நிலம் சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்காட்டு சாலையில இடம்பெற்று இருக்கிறது. அந்த நிலத்தினுடைய இன்றைய மதிப்பு சுமார் 100 கோடி ரூபாய். அந்த நிலம் என்ன ஆகிறது அப்படின்னா, இளையராஜா என்பவரிடமிருந்து நயினார் பாலாஜி என்கின்ற நபருக்கு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. முதல்ல இளையராஜான்ற நபருக்கு எப்படி போச்சுன்றது தெரியல, இந்த நயினார் பாலாஜிக்கு எப்படி போச்சுன்றதும் தெரியல. இந்த நயினார் பாலாஜி யாரு அப்படின்னா, இன்றைக்கு அறநிலையத்துறையை ஒழித்து கட்டுவோம், கோயில்களை நாமே பராமரிப்போம்னு சொல்கிறார் இல்லையா, நயினார் நாகேந்திரன், அவருடைய மகன் தான் இந்த நயினார் பாலாஜி. மீனாட்சி சொக்கநாதர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை 1.5 ஏக்கர் நிலத்தை தன்னுடைய பெயருக்கு மாற்றி பதிவு செய்து கொண்டார். அதுதான் அவர் சொல்றாரு. நீதிமன்றம் கூட அவர் தான் சொல்றாரு ஊழல் நடக்குது. அதை யார் தடுத்து நிறுத்தினா? இந்த அரசு வந்ததற்கு பிறகு அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 100 கோடி மதிப்புள்ள கோயில் நில விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனின் மகன் செய்த பத்திரப்பதிவை ரத்து செய்திருக்கிறது இந்த அரசு. அப்போ இது அரசு கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் இதை அரசாங்கத்தால் மீட்க முடிகிறது. இது தனியார் கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நயினார் நாகேந்திரன் மகன் கோர்ட்டுக்கு போயிருப்பாரு, RSS கார அதிகாரி ஒருவரை வைத்துக் கொண்டு கோர்ட்ல இந்த இடம் இவருக்கு தான் சொந்தம்னு சாட்சி சொல்ல வைப்பாங்க, அந்த இடத்தை RSSக்கு பெயர் மாற்றி கொடுப்பார். இதுதான் நடக்கும். இது அரசு வெளியேறணும்னு சொல்றது காரணமே நயினார் நாகேந்திரன் போன்ற, நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜி போன்ற ஊழல் பேர்வழிகள் கோயில் நிலங்களை கொள்ளையடிப்பதற்காகவும் கொள்ளையடித்த நிலத்தை RSSக்கும் பார்ப்பனர்களுக்கும் கைமாற்றி கொடுப்பதற்காகவும் தான் அறநிலையத்துறை ஒழிக்க வேண்டும் என்று தீவிரமாக தொடர்ந்து பேசுகிறார்கள். இது இல்லை என்று நயினார் பாலாஜி அந்த நிலப்பதிவு செய்யவில்லை என்று மறுக்கட்டும், பாஜக மறுக்கட்டும். நயினார் பாலாஜி எப்படி ஆட்டைய போட்டார்? அவர் அரசாங்கத்தில் இருந்தாரா?